ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து 1க்கு 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவும் போது அரிசி இந்த மாதிரி நல்லா திரிவி விட்டு கழுவுங்க. அப்போதான் அரிசிக்கு ஸ்டார்ச் எல்லாம் வெளியில போயிட்டு அரிசி நல்லா சுத்தமாகுங்க. இது நல்லா கழுவி எடுத்ததும் இது குக்கர்ல சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 5 கப் தண்ணியை சேர்த்து மூணு ஏலக்காவை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வேகிற சமயத்தில் நம்ம வெள்ளை கரைசல கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனை வச்சு 1 கப் பச்சரிசிக்கு 2.5 கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணியை சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தை எதுக்கு கரைக்கிறோன்னா இது இருக்கிற தூசு துரும்பெல்லாம் போகிறதுக்காக வெல்லத்தை கரைக்கிறோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போனதும் மூடி திறந்து காமிக்கிறேன் பாருங்க. அரிசி எந்த அளவுக்கு நல்லா குழைய வந்திருக்குது. இப்போ கரண்டியை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்ததும் ஒரு வடிகட்டியை வச்சு வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாதமும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெல்லமும் சாதமும் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது. நம்ம சேர்த்த வெல்லத்தில் சாதம் நல்லா குக்கானதும் கெட்டிப்பட்டி வந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து கூடவே 1/4 கப் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நம்ம சக்கரை பொங்கலில் நெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் 10 முந்திரியை சேர்த்து கூடவே காஞ்ச கருப்பு திராட்சையும் வெள்ளை திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண பொங்கலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்னு பொங்கல் ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.